சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தகே கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேயர்களே. குரு பயிற்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு. பொதுவாக குரு ஒரு வீட்டுக்கு வரார் அப்படின்னா நன்மை செய்வார். 12 ராசிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவான் ஒருவர் இறைவனாகவே மாறி நாம் செய்த முன்வினை தீவினை பலன்களுக்கு தக்கபடி பல பிறவிகளில் நாம் செய்த புண்ணியங்கள் அவைகளை எல்லாத்தையும் எடுத்து பூர்வ புண்ணிய பார்வை வழியாக அதற்கப்புறம் நாம் செய்திருக்கிற மற்றவர்களோடு இணைந்து வாழ்ந்து பல மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற சமூக சிந்தனை உள்ளவர்கள் அந்த சமூகத்தின்பால் கொண்டுள்ள அருள் பார்வையும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கியமான கடவுளுடைய அனுக்கிரக பார்வை, அந்த நேத்திர தரிசனம் கிடைக்கும். ஆனால் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும், நீச்சமாக இருந்தாலும், உச்சமாக இருந்தாலும், மறைவாக இருந்தாலும் அதில் என்ன ஆகும் அப்படின்னா தன் பலனை கொடுப்பார். பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சிரமப்பட்டு கொடுப்பார். அதனால் மனிதனுடைய ஆசைகளை பேராசைகளை தடுப்பது குருவினுடைய வேலை. அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ராகு திசையில் புத்தி நடக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, தவறான பாதையில் போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பார். இந்த ராகு மீது குரு பார்வை விழுந்துச்சுன்னா அதையெல்லாம் தடுப்பார். குரு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இது ஒன்றுமே நடக்கல. தவறான வழியில் போய் நீ சிக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வரப்போத குரு தடுப்பதற்கு வேகமாக வந்துட்டார். எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இறைவன் கரெக்டாக நடத்துகிறார். யாருக்கு எது போகணும், ஏதோ ஒரு மூளை ஒருத்தன் விக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தண்ணி ஒருத்தன் கொண்டு போவான். ஏதோ ட்ரெயினில் ஒரு சுவாமியார் ட்ராவல் பண்ணுவார், இவன் மனசுக்குள்ளார ஒரு சிந்தனை வந்து அந்த சுவாமிக்கு யாருக்காவது சாதுக்களுக்கு உணவு கொடுக்கணும்னு கொண்டுட்டு போவான். செய்யும் போதே நிறைய செஞ்சு கொண்டு போவான். அத்தகைய உயர்வான சிந்தனை வரும். காலையில் 4 மணிக்கு எழுதி சமைச்சிக்கிட்டு ஒரு பெரிய பார்சல் எடுப்பான். அப்போவே அவன் மனசுக்குள்ளார யாருக்காவது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு 2 பொட்டனை எடுப்பான். இவன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் உணவு இல்லாமல் இருப்பார். அவசரமாக வந்து பையன் ஏற்றி விட்டான், தம்பி எதுவுமே வாங்கிட்டு வரல. அதனால் என்னங்கய்யா நான் இந்தாங்கன்னார். அப்போ அவன் யோசிப்பான், காலையில் வந்த சிந்தனைக்கு இன்றைக்கி பகலில் 12 மணி 1 மணிக்கு ஒரு விடிவு கிடைக்கிது. இதே மாதிரி தான் அடுத்து நீங்கள் கெட்டு சீரழிய போகிறீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சி அதை பார்க்கும், தடுத்து நிறுத்தம். ஏமாத்துக்காரன், பொய் பிராடுக்காரன், ஆசை வலையில் சிக்கி உங்களை கொண்டுட்டு போய் படுகொலியில் தெரிஞ்சவன், அவனையெல்லாம் இந்த குரு அடையாளம் காட்டி விட்டுருப்பார். ஐயோ நல்லதுங்க. அப்போ ஜோசியர்கிட்ட வந்தபோது சொல்வார், சில காரியங்கள்லாம் நடத்தலாம்னு நினச்சி போயிருப்பீங்க, பணம்லாம் கட்ட போயிருப்பீங்க, தடங்களாயிருக்குமே அப்படின்னு. ஆமாம் சாமி, கரெக்ட் தான். அப்போ குரு என்ன செய்வார், நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார். எந்த கிரகம் ஒரு வீட்டை பார்க்குறாரு, நல்லது செய்யணும். இன்னொரு கிரகம் அவரை பார்க்குது, 2 கிரகம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய செயலை தான் தடுக்கும். ஆனால் அவர் எப்படியாவது போராடி காப்பாற்றிடுவார். சினிமாவில் ஒரு 4 பேர் சேர்ந்து கதாநாயகனை பிடிச்சி அப்படியே சுற்றுவான். கடைசியில் கதாநாயகன் அப்படியே கையை காலை உதறி அப்படி விசும்புவான். 4 பேர் ஆகாயத்தில் பறப்பான். அவ்வளோதான் அவன். அது மாதிரி ஹீரோ, ஜோதிடத்தில் ஹீரோ யாருன்னா குரு தான். அதனால தான் சொல்லுவாங்க, குருவே சர்வ லோகானாம் பிசஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவேன்னாங்க. குருன்னா எல்லாத்துக்கும் குரு யார் தலைவர் யாருன்னா தட்சணாமூர்த்தி தான். அதனால் தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாமா? கும்பிடு. இப்போ என்ன மோசம் போகுது, இதுதான் பெருசு அதுதான் பெருசுங்கிறதுக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம்? கடகராசிக்கு குரு பயிற்சி பலன் அதான சொல்ல போகிறோம். பார்த்துருவோம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி பொறுத்தளவில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். எப்படி சார் சொல்கிறீங்க? கடகத்துக்கு 11ஆம் இடம் யார்? கடகராசிக்கு
11ஆம் இடம் பொறுத்தளவில் லாபஸ்தானம், கடகராசிக்கு லாபஸ்தானம். அப்போ ஜாதகத்தில் கடகராசிக்கு பாக்கியாதிபதி யாருன்னா குரு. அந்த பாக்கியாதிபதியான குரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல வர்றார். 2ஆம் இடத்துல வந்தார்னா என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அதுவும் ரிஷப மண்டலம், அதுக்கு பேர் பொருள் ராசி. ஆமாம். அப்போ பொருள் ராசியில் வரும்போது என்ன செய்வார்? கண்டிப்பாக பொருளாதாரத்தை, ஒரு வீட்டுக்கு ஒரு கிரகம் வந்தால் என்ன செய்யும்? தங்கியிருந்து அந்த வீட்டினுடைய பலனை தான் தரும். வேறு என்ன செய்ய போகுது? அவ்வளோதான். அதனால் இந்த கடகராசி அன்பர்கள் புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயிலியம் 1, 2, 3, 4, 3 நட்சத்திரம் இருக்குது. குரு நின்ற வீடு எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார்? அந்த நட்சத்திர அதிபதி சூரியன். உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ஓகே. அடுத்து பொறுத்தளவில் அவர் என்ன பார்க்க போகிறார்? கடகராசிக்கு 3ஆம் இடம், இளைய சகோதரன் நல்லா இருப்பான், தைரிய வீரிய விஜயஸ்தானம் நல்லா இருக்கும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கடகத்திற்கு எந்தெந்த பாவத்திற்கு அந்த குரு இருக்காரோ, 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் தனபாவத்தில் குரு வந்திருக்கிறார். பெரிய தொழில் மூலியமாக வருமானம் வரும், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும். அப்போ ஏற்கனவே கடகராசியில் எங்கே இருந்தார்? 10ல் நின்று சுமாரான பலன்களை வழங்கியிருந்தார். இப்போ 11ல் வரார். மே 1ஆம் தேதி 2024 என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் தரப்போகிறார் அப்படிங்கிறத பாருவோம். ஏற்கனவே அட்டமசாலியால் சிக்கி சீட்டி அடிச்சிட்டோம், சிரமப்பட்டு வறுகடலை ஆகிட்டோம், வறுத்துட்டான். அதெல்லாம் சொல்லலாம், எங்களுக்கு என்ன வாய் புளிச்சு கை புளிச்சுன்னு சொல்லலாம். அவவே எதையும் செமந்தாத்தானே தெரியும். அட்டமச்சனியில் நொந்து வந்துட்டான், இன்னல்களுக்கு ஆளாகிட்டான். குடும்பத்தில் சண்டை சச்சரவு. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் சனி, கூட்டாளினால் வந்த வேணை, கூட்டு தொழில் செஞ்ச வேணை, மனைவியிட்டேருந்து வாக்குவாதமாகி சண்டை. அவள் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், தெரிய பரதேசியாக போனாலாம் நிறைய இருக்குது. சரி, இப்போ இது நல்லதாகுமா? நல்லது தான் நடக்கும். நல்லது நடத்துகிறதான கடவுள் வேலை. அப்போ போன தடவை என்ன பண்ணார்? ஸ்டே பண்ணி 5ஆம் இடத்தை 10ல் 2ஆம் இடத்தை பார்த்தாரு, வருமானத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உயிர் பாவத்தை காப்பாற்றுறாரா, பொருள் பாவத்தை காப்பாற்றுறாரா? அவ்வளோதான். உறவுகள் 1, 3, 5, 7, 9, 11ஆம் வீட்டை பார்த்தாருன்னா உறவுகள் நல்லாயிருக்கும், பரிணாமம் நல்லாயிருக்கும். 2, 4, 6, 10 இருந்தால் என்ன ஆகும்? பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். 8, 12ஆவது வீட்டை பார்த்தாருன்னா என்ன செய்வார்? அசிங்க அவமானம் வராமல் தடுப்பார்னு அர்த்தம். லக்னத்திற்கு அழிவை கொடுக்கறது 12ஆம் இடம். லக்னத்திற்கு விபத்துக்களையும் பிரச்சனைகளையும் கடனையும் கொடுக்கு கேவலப்படுத்துதல், ஓடி ஒளிதல்லாம் 8ஆம் இடம். 6 என்பது வேலை உத்தியோகம் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் அந்த குரு ஏதாவது பார்த்தாருன்னா நல்லது நடக்கும். இப்போ கடகத்துக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். உறவு ஸ்தானத்தை பார்க்குறார். நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். என்ன நடக்கும்? இப்போ நற்பலன முயற்சிகளில் வெற்றி அடையும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். மாமனாரினுடைய சஷ்டியப்த பூர்த்தி போன்ற சுப நிகழ்வுகளில் பங்கு பெறலாம். ஐயா என்னைய கேட்டால் என் மாமனார் இருக்கிறார், எல்லாம் தான் இருக்கும். குலதெய்வ ஆலய தரிசனம் செய்யலாம், மகிழ்வீர்கள். 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. 5ஆம் இடம் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் அகலும். வீடு வாகனம் பழுது பார்த்தல். 3ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா மாற்றம். அது 4க்கு 12. 4க்கு 12. கடகத்திற்கு பாக்கியாதிபதி 11ல் 3ஆம் இடத்தை பார்த்தாருன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ வீடுகளுக்கு பராமரிப்பு, வண்டி வாகனங்கள் பராமரிப்பு, விரையும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செலவினங்கள் ஏற்படும். அதை பார்த்தீங்களா? வேலை அல்லது ஒரு சுய தொழில் செய்து கொண்டு தாயார் செய்து கொண்டிருந்தால் அவங்க வருமானம் கூடும் காலமாக இந்த ஆண்டு அமையும். கணவன் மனைவியிடையே ஒரு சுமூக உறவு உண்டாகும். திருமண வயதில்
இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்பு வரும். கூட்டு தொழில் செய்யும் நபர்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக இருக்கும். 7ஆம் இடம் இல்லையா? வாரிசுகள் வகைகளில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். புத்திர பாக்கியத்தில் இருந்த தடை அகன்று குழந்தை பிறக்கும் காலமாக அமையும். இப்போ தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அனுக்கிரகங்கள்லாம் உண்டாகும். அப்பாவுடைய உடல்நலனில் அக்கறை தேவை. அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பலன்கள் இதை கூடுதலாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். பிறந்த கால ஜாதகத்தில் தசா புத்தி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இப்படி குரு பயிற்சி நடந்தால் உடனே ஜாதகம் பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு முதலீடு பண்ண போகிறேன், இதை செய்யலான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறோம். நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க, திடீர்னு பிரச்சனை தொழிலில் வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்து ஜாதகத்தை கணித்து பார்த்து சொன்னோம்னா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்டாக ஆமாம். அப்போ என்ன செய்யணும்னா அப்போ ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள் செய்யணும். நெருப்புக்குரிய பரிகாரங்கள், நீருக்குரிய பரிகாரங்கள், காற்று பரிகாரங்கள் செய்யணும். பொதுவாக என்னை பொறுத்தளவில் உங்களுடைய வீடுகளில் யாக வேள்வி செய்து அங்கே உள்ள கஷ்ட நஷ்டங்களை போக்கிக்கணும். நிறைய ஜாதகத்தில் திருமண தடை வருது. இப்போ திருமணம் நடக்குன்னு சொல்கிறீங்க, என் பிள்ளைக்கு இன்னும் 30 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை, இப்போ ஆயிருமான்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது, மாந்தி தோஷம், பித்ரு சாபம் இருக்குது, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது. இதை என்ன செய்யும்? இல்லை சனி சந்திரனை பார்க்குறார், சனி சந்திரன் சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் ராகு செவ்வாய் சேர்க்கை, இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்? நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடும், போராட்டமாக இருக்கும். உங்கள் பெர்ஃபெக்ஷன் சூரியன் செவ்வாய் இருந்தால் பெர்ஃபெக்ஷன். ஆமாம், செவ்வாய் ராகம் இருந்தால் வேகம், எல்லாமே வேகமாக செய்யணும்னு இருப்போம். இது இந்த கிரகங்களினால் உங்களுடைய ஹேபிட்ஸில் நெகட்டிவ் நடக்கும். அதை போக்குறதுக்கு தெய்வ பலம் தேவை. அதனால் நீங்கள் ஏதாவது என்னென்ன கிரகங்களுடைய சக்திகள் கூடுதலாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். கன்சோல் பண்ணுறதுக்கு தான் மந்திர சக்தியின் மூலியமாக பண்ணுறோம். அதனால் பரிகாரங்களை சரியாக செஞ்சால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.